மாணவடி நமது அண்ணன் அருமைக்குரிய கண்ணன் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்காக 201 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருந்தார்கள். அன்னார் அவர்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாக நன்றி. வணக்கம். 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 அப்பா நாங்களாம் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியாக காட்டில் போய் காவல் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி காட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் மனசை நினச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம யாம இருக்க பயமே நீ இருக்கனாலதான் பயமாவே இருக்கு. அப்பா நாங்களாம் காட்டுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் மனசுல நீனுமா மண்டைய புழக்கப்பட்டே பார்த்துட்டே இரு. நான் ஒருத்தர் மனசுல நினைச்சிருக்கேன். நான் சொல்றது திரும்ப திரும்ப அவன் சொல்றான், எனக்கு மறந்து போயிரு. என்ன அப்படி பார்த்து விட்டாங்க? குடும்பமா அது லூசு குடும்பமா இருக்கும். சரி நான் அவர் எப்படி நினைச்சிருக்கேன் சொல்லு. என்ன சொல்ற? குறுகுறு பாக்குறானா? நான் சொன்னேன், நான் தான் பார்த்தே இல்ல. கேட்டேளா அங்கே அத பார்த்தேளா இங்கே. ஓஹோ கேட்டேளா அங்கே அத பார்த்தேளா இங்கே. எதையோ நினைச்சே அதையே முனிப்பேனா. ஆமளைய மனச போல நிலவே இந்த ஆசைதாய் நிரலிச்சு இருக்கே. வாங்கோண்ணா வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா. கேட்டேளா அங்கே அத பார்த்தேளா இங்கே. மடிசாரு புடவைக்கு இல்லாத அழகா வேறாரோ என்னாட்டோ நடைபோட்டு வரவா. மடிசாரு புடவைக்கு இல்லாத அழகா வேறாரோ என்னாட்டோ நடைபோட்டு வரவா. தெரியாதண்ணா புரியாதண்ணா தெரியாதண்ணா புரியாதண்ணா. வயசில்லையோ வசியும் பண்ணட்டுமா. வாங்கோண்ணா சும்மா வாங்கோண்ணா சும்மா வாங்கோண்ணா சும்மா சும்மா வாங்கோண்ணா. கேட்டேளா அங்கே அத பார்த்தேளா இங்கே. தஞ்சாவூர் கதவத்த முளை போட்டு வாங்கி தலைமையிலே வச்சுண்டு நின்னேனே ஏங்கி. தஞ்சாவூர் கதவத்த முளை போட்டு வாங்கி தலைமையிலே வச்சுண்டு நின்னேனே ஏங்கி. நடக்குதா? எப்படி மணக்கும்? மணக்கலையோ மயக்கலையே கொதிக்கலையோ யாருக்கு? அக்கோ நான் இல்லையோ. வாங்கோண்டா. ஏய், வாங்கோண்டா. வாங்கோண்ணா சும்மா சும்மா. வாங்கோண்ணா. கேட்டேளா அங்கே அத பார்த்தேளா இங்கே. பொல்லாத ஆசைக்கு ஏனிந்த அலைச்சல் கல்லாட்டம் இருக்கேனே நேக்கென்ன போல. பொல்லாத ஆசைக்கு ஏனிந்த அலைச்சல் கல்லாட்டம் இருக்கேனே நேக்கென்ன போறச்ச. மூக்கு இருக்கு இருக்கு முளி இருக்கு மூக்கு இருக்கு நல்ல ஒளி இருக்கு அழகில்லை யாருக்கு? ஆடி காட்டட்டுமா. வாங்கோண்டா. சும்மா வாங்கோண்டா. 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 கேட்டேளா அங்கே அத பார்த்தேளா இங்கே. எதையோ நினைச்சே அதையே முடிப்பேனா. ஆம்பளைய மனச போல நினைப்பே இந்த ஆத்துக்காரி நிரலிச்சு இருக்கே. வாங்கோண்டா. வாங்கோண்டா. வாங்கோண்ணா. எல்லாம் என் மனசுல அம்பட்டு ஆசைகள் இருக்கு. அப்படியா? நான் போய் எங்க மாமா போய் கூட்டிட்டு வரவா. கூட்டிட்டு வா. மாமோய் இந்தா. மாமோய் நீங்க எங்க இருக்கீங்க? ஆள உழுது போட்டு ஆத்தோரமா அல உழுதும் போட்டேன் அட்டுரமோ நல்லா போட்டேன். காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை. காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனை கட்ட காப்படி உடமிஞ்சவும் இல்லை. பட்ட கடனை கட்ட காப்படி உடமிஞ்சவும் இல்லை.
வாங்கி உழுக 2 மாடு வாங்கி ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம ஜட்டி முட்டி ஜாமியம்பூரா சிவகங்கா அடகு கடையில போச்சுடா. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு. என்ன சத்து குடும்பத்தில 13 ஆச்சு என்ன சத்து குடும்பத்தில 13 ஆச்சு ஏ அப்பா என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு அரசாங்க லோன் வாங்க 11,000 லஞ்சம் தந்தே அரசாங்க லோனு வாங்க 15,000 லஞ்சம் தந்தே அரசாங்க லோன் வாங்க 16,000 லஞ்சம் தந்தே 6 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தந்தாங்க அவ்வளவு தூரம் 6 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தந்தாங்க அட அதுல கூட 82,000 புடிச்சுக்கிட்டாங்க கட்டாளைக்க அதுல கூட 82,000 புடிச்சுக்கிட்டாங்க மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையா மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா மந்திரிக்கு தலைவலியா ஆப்பிள் ஜூஸும் இறங்கலையா ஐயையோ. என்று ஒரு பத்திரிக்கை கொட்டையலும் என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம ஏல வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா ஆள பொழுது போட்டு ஆட்டோரமோ நல்லா காலத்தில யாத்திரை பருவமழை பெய்யவில்லை அப்படி கத்தரிக்கா எந்தனுக்கு அப்படி கைலாசந்தா உங்களுக்கு அப்படி சோத்து பான உங்களுக்கு நாங்க விவசாயி பாடு திண்டாட்டந்தா அப்படி கோடீஸ்வரனுக்கு நெல்லு தர்றது இந்த பாமர விவசாயி என்ன செய்வேன் இந்த துண்டுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு என் தம்பி வேட்டி கூட பச்சை அவனும் சம்சாரி மயந்தேன் உண்மைதானடா இன்னைக்கு நம்ம வேற வேற துறையில் வேற வேற வேலை ஆக்கலாம் ஆதி காலம் பாட்டை மூட்டை காலத்துலேருந்து எல்லாருமே நம்ம சம்சாரி தான்ப்பா விவசாயி தான் நீ படிச்சு விட்டு எல்லாருமே என்னென்ன வேலை ஆக்குறிய ஆனால் விவசாய நிலை அப்படி தான் இருக்கு இன்றைக்கும் வருஷம் நம்ம நெல் நாற்று பாவுறோம் கருதை இருக்கிறான் அவனுக்கு என்ன மிஞ்சுது ஒன்றும் மிஞ்சாது திடீர்னு ஒரு பூச்சி விழுந்துச்சுன்னா பூரா ஜாவியாக போயிடும் அவன் உழுத டிராக்டர் காசு டிராக்டர் உழுக சொன்னால் 2 சால்லையே வர்றேன் மறுபடியும் கொக்கியை போட்டுக்கிட்டு கருது வண்டிக்காரனை கொண்டு வந்து மணிக்கு எம்புட்டோ வாங்கிக்கிட்டு நாத்தாங்களே 2 மணி நேரம் இருக்கிறேன் ரிவல்ஸ் வர்றேன்னு வரப்ப முறுக்கி சொல்லி ஷார்ட் பண்ணலேருந்து நோட்டை ஏற்றிடுவேன் ஆனால் எத்தனை கஷ்டங்கள் கடன்பட்டாலும் ஏன் விவசாய நிலத்தை விவசாயி பாடுபட்டு உழுகிறான்னா சீமக்கரவை மண்டி போகுமே காடு கெட்டு போயிருமே அப்படின்னு இந்த மண்ணை பொண்ணான்னு நினச்சி வணங்குறவன் யாருன்னா விவசாயிகள் தான் இப்போ இங்கே உட்காந்துருக்க ஆளுங்க தான் விவசாயி இதுக்கு முன்னாடி நாடகம் பார்த்துட்டு போன ஆளு பூரா கலெக்டர் பேரங்களா எல்லாரும் விவசாயி தான் இதில் போனதில் எத்தனை பெட்ரோல் இல்லாமல் தள்ளிக்கிட்டு போகிறான் இதில் போகிறவன் எத்தனை பேர் பதட்டப்பட்டுக்கிட்டு பேய்க்கு பயந்து நிற்கிறான் ஹோட்டலில் பொம்பளை ஆளுகள்லாம் சாணியோட போலையாத்தா சாணி தொலைக்க போலையாத்தான்னு 5 மணிக்கா
இந்த பொம்பளையாளுக்கு பூரா என்ன கவலைன்னா என்ன கவலை? பாயை விரிச்ச பொம்பளை தரையில் உட்காந்துருக்கான். இந்த ஓசியில் வந்து உட்காந்துச்சுவார். அது படுத்து கிடக்கும். அந்த பாயை விரிச்ச பொம்பளை சக்காழ்த்திவார். நான் விரிச்ச வாயில் உணர்ச்சியாக தூங்குறா. இவங்க எப்போ முடிப்பாங்க? அங்கே வாரு, அங்கே ஒரு அக்கா கணக்கிறத பார்த்தா அனுபவப்படுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவளை எந்திரிக்க சொன்னால் நாளை பொண்ணு தாலிக்கு எண்ணெய் லேட்டாக கொடுக்க மாட்டாளே, 100 நாள் வேலை நடக்குதான்னா நடக்கலைன்னு சொல்லிடுவாளே. நான் என்ன செய்வேன்? ரேஷன் கார்டில் அரிசி வாங்கிக்கிறேன்னு ஒரு நாளைக்கு கொடுப்பாளே கூப்பனேன்னு நினைக்கப்பா. இதில் கிராமத்து பொம்பளை மாதிரி உலகத்தில் எந்த பொம்பளையும் நீங்கள் பார்க்க முடியாது. அடுப்பில் சட்டி கிடக்கும், அந்த நேரம் தான் எண்ணெயை தேடும். பொம்பளையாள்கிட்ட வேகமாக போகும். ஏடி அடியா பூச்சண்டு கும்பிட்டு எண்ணெய் விடுறி தாளிக்க. ஐயா சட்டி அடுப்பில் கிடக்குடி. போய் பார்த்தா அடுப்புலேயே இருக்காது, பூராமே ஓசிதான். 2 கத்திரிக்காய் விடு, நாளைக்கு சிவசங்கலை வாங்கிட்டு வந்து தரேன்னு குழம்பு முடிச்சு போகிறோம். அடுத்து இந்த வாங்கிட்டு போச்சுல அந்த பொம்பளைகிட்ட ஒத்த பொருள் வாங்க முடியாது. சக்காளி தேவை ரொம்ப ரப்பு கொண்டவன். அது வேறு கணச்சுக்கங்க சக்காக்கன்னு, இதே உண்மை. அதே மாதிரி அடுத்த வீட்டில் நல்லா குழம்பு மணத்தரக்கூடாது, மண்ணை அள்ளி தூத்திருங்க. அவள் வீட்டில் அப்படி மணக்குது, நம்ம வீட்டில் நல்லாத்தையும் பொடி அரைக்கிறோம். நீ என்ன பண்ணுறீன்னா மூக்கு பொடியை கலந்துரு. ஏத்தா இந்த பொம்பளை ஆள் ஊரா, இங்கிட்ட என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கிய? ப்ளீஸ் ப்ரோ, நான் வந்ததுலேருந்து சொல்கிறேன், நல்லா இருப்பிய. இங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிய எல்லாருமே. எனக்கு கவனம் சதுறேன். இங்கே உட்காந்துருக்க ஆள் கூட இங்கே வந்து வேறு எதுக்கு உட்காரல, ஏதாவது திருப்பி காமிப்பாங்க, பாடுவாங்க, பேசுவாங்க, அதை கேட்டு போகிறதே உட்காந்துருக்காங்க. சரிதானே ப்ரோ? இதில் யாரோ ஒரு முகம் ஒரு மட்டும் ஆடுது, கூட வந்தாள் விட்டுட்டு போனது மாதிரியே தெரியுது. தம்பி உட்காந்து அந்த சூப்பர் சூப்பர், அந்த கூட்டு வந்த ஆளை விட்டுட்டு போயிட்டாரா, நக்கிட்டு திரி. எனக்கு தெரிஞ்ச வம்பு, நான் பெரிய முத்து போட்டு பார்க்குறேன். எனக்கு தெரியாதா? அந்த இப்போ நடந்த கதையை கேளுங்க. இந்த விடிய காலம் முருகனும் மல்லியும் மாலை மாற்றுவாங்கல்ல, அப்போ நீங்கள் இருங்க பார்க்க முடியாது, எல்லாத்துக்கும் வேலை இருக்குது, நீங்கள் போயிடுவீங்க. ஒரு ஊரில் 4 பேர் மட்டும் முன்னாடியே திருன்னு உட்காந்துருந்தாங்க. அந்த 4 பேர் நாடகம் பார்க்குற ஆள் இல்லை. ஒரு ஆளை விசாரிக்கும் போதே தெரியுது, பொண்டாட்டி சொல்லியிருக்கு, நீ நாடகத்துக்கு போகிறது சரி, நான் தூக்க மாத்திரையை போட்டு எனக்கு தலை வலிக்குது, நான் படுத்துருவேன், கதவை வந்து தட்டினேன்னா விளக்குமாறு பிஞ்சுவோம்னு இருக்கு. அந்த ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டே ஒரு குச்சியை வச்சுக்கிட்டே மண்ணை களைச்சிக்கிட்டே இருக்கேன். என்னை பார்க்க நேரத்தில் போய் எழுப்புனா அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டான்னா நம்மளால் ஸ்டவ்வு வேறு பழைய ஸ்டவ்வு, அவனால் அடித்து பற்ற வைக்க முடியாது அடுப்பை. பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டே எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ஆள் பேய்க்கு பயந்துட்டு உட்காந்துருக்கேன். சமீபத்தில் ஒரு பொம்பளை ஆலமரத்தில் தூக்கு போட்டு செத்து போச்சான். அதை கடந்துதான் அவன் வீட்டுக்கு போகணுமா. அவன் அதுக்காகவே உட்காந்துக்க போனான். அவன் நம்மளை பிடிச்சிக்கிட்டான்னா கோடாங்கி உள்ளூர்காரன் வேறு. நம்ம வாட்டுக்கு பேயாடிட்டோம்னா அவன் அன்றைக்கி சிவகங்கையில் ஒரு கட்டிங் கட்டினே வாங்கி தர மாட்டேன்னு சொன்னான். அதை நினச்சி வேறு ரெட்டை சாட்டைக்கிட்ட பொழந்து வருவேன். இது நமக்கு அசிங்க. நாளைக்கு பொம்பளை இறங்கி எந்திரிச்சு பொட்டு வேணும் சீப்பு வேணும்னு கேட்டோம்னா ஊரில் காரி துப்பிடுவாங்க. வேணாம் விடியட்டும் நம்ம போகணும்னு அந்த ஆள் உட்காந்துருக்கேன். 3ஆவது ஆள் யாருன்னு பார்த்தா அவன் ஊருக்கு 12 ரூபா டிக்கெட்டான். பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்கேன். போட்ட சரக்கில் முண்டை 2 ரூபாயை எங்கனே தொலைச்சி விட்டேன். அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், டீ கடைக்கு போனோமே அங்கனது தெரியாமல் கொடுத்து விட்டோமா, இங்கே கப்பை ஊற்றி அடித்தோமே அங்கனது 2 ரூபா விழுந்துருச்சா, அடுத்தவன்ட்டு 2 ரூபா கேட்டால் நம்ம ஊருக்காரங்களுக்கு அசிங்கமே, விடியட்டும் எங்கனே அது கிளச்சி எடுத்துகிட்டு போகும். 4ஆவது ஆள் யாருன்னு பார்த்தா அவர்தே மைசெட்டுக்கார். இவங்க தொலைஞ்சு போக எப்போ முடிப்பாங்க. நம்ம காது குத்து வீட்டுக்கு வேறு அட்வான்ஸ் வாங்கிட்டோமே, இங்கே உள்ள சாமான கலத்துனா தானே அவன் வீட்டில் போய் கட்ட முடியும். எப்போ முடியும்? இதில் அம்பளிப்பும் வந்து நகைச்சுவை இருக்குது. பெருமைக்கு சில பேர் கொடுக்குறவருக்காக. ஆமாம், இப்போ பரவாயில்லப்பா 2000 வந்துச்சுல அந்த பச்சை இது சிவப்பு கலர் தாள் இருக்குல்ல, ரோஸ் கலர், ஏதோ ஒரு கலர் விடுப்பா. நானும் பரிச்சை சொல்கிறேன் பாருங்க. பையன் கோமாளி அப்படி தானே பேசுவேன். எப்படி இவங்க மட்டும் கண்டுபிடிச்சாங்க?
அப்போ போத நிற போத 2000 கொண்டு வந்தார். நான் சொன்னேன், அண்ணே இப்படி காசு வேணாம், நீ தண்ணியில் வேற இருக்க, நான் வாங்கிக்கிட்டோம்னா நாளை பின்ன அசிங்கம்னே அப்படின்னு. ஏய் நீ வாங்குறியா உன்னை பாய வாங்கிட்டேன். நான் சொன்னேன், நான் ஒன்றும் டபிள்யூ சண்டைக்கு வரல, சரி குடிநீர் ஒப்பனும் இல்லையோ உனக்கு இன்னையோட ஆப்பு தாண்டான்னு வாங்கிட்டேன். 2000 வாங்கிட்டேன். வாங்கிட்டு உள்ளே போயிட்டு மறுபடியும் டான்ஸோடு ஆடுறேன். அதே ஆள் மறுபடியும் வர்றேன். வந்து ஒரு 800 இருக்கான். 50 10 ஃபைனான்ஸ் இருக்கிறது குறையுது. கொடுத்தேன். நான் சொன்னேன், ஏற்கனவே 2000 கொடுத்தேன் வேணாம்னே. ஏய் உனக்கு காசு இறச்சிக்கிட்டே இருப்பையா, நீ டான்ஸை மட்டும் கட்டிப்பிடியான்னேன். சரிடா நமக்கு இன்றைக்கி நல்ல வசூல்றா அப்படின்ட்டு அதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். திருப்பி வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து நிற்கிறேன். அதே ஆள் வர்றேன். ஒரு 170 ரூபாயை கொண்டு வரேன். இருக்கு சட்டி கிட்டிலாம் கிளச்சிருக்கேன். 170 ரூபா கொடுத்தேன். மறுபடியும் சொன்னேன், என்னை 2 தடவை கொடுத்துட்டேன் விடுனே. ஏய் போயா, நாங்கள்லாம் சாதாரணமாக எங்கள் பாட்டையும் போட்டுலாம் கோடிச்சு வந்தேன், எம்புட்டு வேணால் வாங்கிக்கிட்டேன். சரி வாங்கிட்டேன். நாரதோட பேசிட்டு இருக்கேன். அதே ஆள் 13 ரூபாயை கொண்டு வரேன். என்ன ப்ரோ இருக்க ஃபைனான்ஸ் குறையுதுந்தேன். அப்புறம் ஒரு 5000 அடிச்சு விட்றேன், இதை இப்போ வாங்கிட்டு காலையில் ஊருக்கு கிளம்ப பவுடர் அழிக்கிறேன். ஒரு ஆள் சட்டை கட்டிலாம் கிழிஞ்சு வர்றேன். யாருன்னு பார்த்தா நைட்டு பூரா எனக்கு வாரி இறச்சான் பாரு சேட்டு மையன். அவன் போதையில் எங்கன்னே புழக்க அடி வாங்கிட்டேன். வந்து சட்டை கட்டலாம் கிழிஞ்சு என்னை உனக்கு தெரியுதான்ட்டேன். தெரியலையே. கிளம்பிட்டியான்னு வேற என்னைய கேட்டேன். கிளம்பிட்டேனே. அடுத்து உன்னை எங்கே பார்க்கலாமன்ட்டேன். என்னைய நான் அடுத்த ஊர் நாடகத்தை தான் பார்க்கலாம். சரி கோச்சிக்கிறாத, ஒரு 10 ரூபா இருந்தால் கொடு அப்படின்ட்டு. பசுக்கு காசு இல்லை முட்டை. அதனால என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நாடகத்துக்கு வர்றது பெருசு கிடையாது. உங்கள் உடைமைகளை எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. கவனமாக வாங்க போங்க. கதைக்கு சாராம்சம், எங்கள் அப்பா பேர் நம்பிராஜன், அம்மா நங்கிய மோகினி. என் தங்கச்சியை காட்டு கூட்டு போனோம். ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இவ்வளோ நாளில் உருப்படியாக ஒரு வேலை இன்றைக்கி தான் பார்த்துருக்காங்க. என்ன வேலை? எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்க்க நான் வர்றோம்ட்டே மாட்டு வண்டியில் இடம் இல்லை. மாடு வேறு சின்ன கண்டு இழுக்க முடியாது, முறை தள்ளிடும்னு எங்கள் அப்பா என்னை இறக்கி விட்டார். ஆனால் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், பொண்ணு எப்படிமான்னு. எங்கள் அம்மா சொன்னிச்சு, மகாலட்சுமிடா, சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கி நின்றுருக்கா, பசை பூரா ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. எதுக்கு 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 வந்தாங்க? ஏற்ற பிள்ளைங்க டீசல் வாங்கிட்டு போக மூடுப்பா. அவ்வளோ அழகா அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கா. அலர் கோயிலில் ஊட போயிருக்கா, அப்படியே சோறு விளைஞ்சிருக்குப்பா. அடாடாடா. ரதிதேவி என்ன 16 வயதில் ஸ்ரீபிரியா, அது வேற என்ன ஸ்ரீதேவியா? ஸ்ரீதேவி. அதெல்லாம் மயில் மயில் மயிலெல்லாம் மிஞ்சிருச்சான் இந்த கோயில். ஆனால் இங்கே வந்த நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு ஏன் அழுகிற? மானாகுடி பிள்ளைத்தி பொம்பளை ஆளுகள்லாம் வரணும். வாழை மரத்தில் கட்டி வச்சுருந்த வாழைக்காயை திருடக்கூடாது. ஆளுக்கு ஒரு பூவாக பிடிக்கிட்டு போயிடக்கூடாது தான். ஆம்பளை ஆள் ஊரா வர்றதுக்குள்ளே கடாயை வெட்டிடுவே, இல்லைன்னா செவரொட்டிக்கு அடிச்சுக்கிருவியே. எல்லாரும் வரணும். ஐயா நீங்கள் தான் மேலே வாசிக்கிறவா, இதே தலையோட வாங்கய்யா. ஐயா நல்ல விருந்து தானே. அது பேர் என்னன்னா நல்ல விருந்து தானே கிடைக்கும். ஆமாம். விருந்துக்கு மருந்து கிடைக்குமா? ஏய் சாராய புனலே உன் வாயில் விடுறேன். ஏய் அப்பா, ஒரே டான்ஸர் தான். கவிதா என் பொண்டாட்டி வேறு கைதா. எங்க கூப்பிட்டு விடு பார்ப்போம். மனுஷன் செத்தே போயிடுவான்டா. இந்த ஊருக்கு வந்துதான்டா எனக்கு யோகம் கட்டி ஏறுது. எவ்வளோ அழகு வட்ட இல்லை. எவன் பெத்த பிள்ளையோ. இந்த கால் தடத்தை எங்கனையே பார்த்துருக்கேன். என் காலை உழப்புன கால் மாதிரியே இருக்கு. அதே சிவப்பு கயிறு. நம்ம தப்பா யூகம் பண்ணக்கூடாது, தப்பா நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா அடுத்து பிள்ளை வத்தவனுக்கு மனசு இதாயிரும். எனக்கு எப்பயுமே கற்பனையில் அதே கால் தான் ஞாபகம் வருது. கவிதா பாட்டு பாடுறா கவிதா. அத்தான் அதே குரல் பாட்டு பாடு கவிதா. பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்குல்ல, பாட்டு பாடவா? அதே அடமான சாரிதம் பாட்டு பாடுற. ராசாவே விரைக்குமா? இரு மெசேஜ் பண்ணிட்டு
என்ன இப்படி ஒரு கேவலப்பட்ட தொண்டையை நான் எங்கனையும் பார்க்கலையே. பூங்காத்து திரும்புமா லேசாக சுருங்குமா தாலாட்ட மனசுக்குள்ள சீராட்ட எனக்கொரு தாய்மடி நீதானா அந்த முண்டை ஏன் குடிய கெடுத்த சொந்த முண்டை ஆத்தாடி அதே தொப்புள் தாண்டி. என் வாழ்க்கையில் இடிய விழுகலடா, இடி மானமே உணர்ந்துருச்சடா. ஆனால் அது மாதிரியும் தெரியுது. வேற பாட்டு பாடுறா தங்கம். வாங்க மச்சான் வாங்க வந்த வழிய பார்த்து போங்க வாங்க மச்சான் வாங்க மச்சான் பிள்ளாத பத்தியக்காரன் ஒரு காய பார்த்தானா டண்டனைக்கான் டண்டனைக்கான் தொண்டனக்கானா உன்னை சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஜோலியை முடிச்சு போறேன். தொண்டனக்கான் தொணக்குனக்கான காலை சுழற்றாளே. இஞ்சிருங்க ரொம்ப வெக்கமா இருக்கு. கோச்சுடா சிங்க சாண்டி வச்சுடா. என்ன மச்சான் மயக்கப்பட்டுட்டீங்களா? ஏன் காலில் விழுறீங்க? நான் மாட்டேன்டா சொன்னேன். இன்னும் 76 நாளைக்கு என் பொண்டாட்டி நினைப்பே வராதாடா. எந்த காட்டு பிறைத்தனி முண்டையோ அவங்க லட்சணத்துக்கு காலேஜ் மாதிரி இருந்தா. நீ தானையா விட்டு இப்படி எரிஞ்ச சிவசங்கர் போனேன். சிவசங்கைக்கு ஏப்பா நாடகம் பார்க்குற ஆம்பளை யாராவது ஒரு 800 ரூபா கொடுத்து வச்சுருக்கேனே. ஆனால் இனிமேல் போய் நீ வீட்டில் பொண்டாட்டி முகத்தை பார்த்தேன்னா இது மூஞ்சி தான் தெரியுந்தா. 2 பேருக்கும் புள்ள பிறந்தா எப்படி பாருங்க. சரி நீ பொம்பளை சரி என்ன சேலைக்கும் ஜாக்கெட்டுக்கும் அது ஏத்தாய் தங்க கலர் லேசு முகரைக்கு ஜாக்கெட்டை பாருங்க. என்ன பூ தனியா படியில தொங்கி வருதாடா பஸ்ல. கண்ணே ஆளு சித்தால இருக்க மடுவு சரிச்சி மாடு மாதிரி. ஒழுக்கமா பேசிட்டு தெரியல. நான் எங்க அப்பேட்ட சொல்லி போடுவேன். பொம்பளையால நல்லா பாருங்க தாய். குட்டி நல்லா 8 நாள் இறதுங்காம இருக்கு. சரியா இப்படி ஒரு டீச்சர் உங்களுக்கு பாடம் நடத்துனா அப்புறம் இருங்க. பள்ளிக்கூடம் பக்கமே போக மாட்டாங்க. திங்கக்கிழமை ஆனால் ஒவ்வொருத்தரும் காக்கியில் விபூதியை பூசிட்டேன் போவேன். அம்மா போக மாட்டேம்மா இங்கே கருங்குளத்து முனி அடிக்குமா. நீ வந்து மாணவர்களே அப்படின்னா பூரா பெருந்தாங்க. நான் என் தலையெழுத்த நொந்து போய் தர்றேன். நீ ஒரு மாப்பிள்ளை, நீ எனக்கு ஏத்த மாப்பிள்ளையா? நீ ஆத்தி குடிய கெடுத்துட்டாளடா சக்காலத்தி மகன். என் தலையில போய் உன்னைய கட்டி வைக்கிறாங்களே, அதை நினைச்சு நான் வருத்தப்படுகிறேன். அந்த ஐயனாறு முனிய சோதனை ஒன்று இருந்துச்சு. எத்தனை பேர் வந்து என்ன கேட்டாங்க பொண்ணு. 99 பேர் எல்லாரும் பொண்ணு கேட்டாங்களா? ஒன்றது ரத்தத்தை கேட்டாங்க. என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாங்க. டொய்யோன் டொய்யோன் மன்னார்குடியில கேட்டாங்க. டொய்யோன் 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 மயவரத்துல கேட்டாங்க. எல்லாம் ஒன்னால வேணாமுன்னு சொல்ல பண்ணால நீ உரிமை இருக்கிறவனாடா. நத்திந்தும் ராப்பனு ராசு என்னைய பார்த்து இப்படி வாணிர ஒழுக விடுறிய நீ? அவ சேலைய ஒழுக்கமா கட்டி வந்திருக்கா. அதுல
ஏழை ஐயோ பத்தினியை சந்தேகப்பட்டேனே. வச்சுக்கிறாத. சரி நீ நாளைக்கு காலையில் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுறேன். எப்படியே நீ எந்த பஸ்ஸில் ஏறியோ டிரைவரும் கண்டக்டரும் வேலையை எழுதி ஏன் வேலையை எழுதி கொடுத்துட்டு பட்டாணி வைக்க போய் தாய் மானாங்குடி பிள்ளைத்தி பொம்பளை ஆளுகளா இதுக்கு ஒரு அட்டையை போட்டு 100 நாள் வேலைக்கு கூட்டு போறீங்களா? கிளறுக்கு சுண்டிருமாடா கிளறுக்கு. கோச்சிக்கிட்டு போகுதுப்பா, கோச்சிக்கிட்டு போகுது. தலைக்கு பின்னாடி என்னடா அது 8 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச ப்ரெஸ் மாதிரி போய் வைக்கப்பட நான் திந்து உண்டு உண்டு. ஜெயா ஜெயா நீ என்னடி அழகு, நீ என்ன அழகு. 8 முறை கின்னஸ் ரெக்கார்டு வாங்கி அழகு போட்டியில் பதக்கத்தை வீட்டில் வைக்க இடம் இல்லாமல் ஒருத்தி வந்திருக்காரு. அதுதான் சாயல்குடி நகர கருவாட்டு உனக்காக வர காக்கோலம் வாங்கிட்டு இருந்தேன். யாரு மாமா அந்த கிழவி? ஒட்ட பிடிச்சிட்டு அறுத்து புரியும் அறுத்து அடக்கி வச்சு பேசு. யார அவ்வளவா என் புருஷன் அவசாரி பேரு சொல்லி நாதாரி முண்டை முகரே பாரு முகரைய. இவ வேற யாரும் இல்ல, இவ வேற யாரும். யாரத வச்சு கீழ கீழ ஊதிட்டு கிடக்குறது. ப்ளீஸ் ப்ரோ, இவ யாரும் இல்ல. யாரு? இவ தான் உங்க அக்கா. எனக்கு இவ மூத்த தேவடியா. என்ன தேவடியா? மூத்தவடியா. நீ உலக அவதாரி பேன்னு தெரியும்டா. என்னை ஏமாத்தி விட்டா அன்னைக்கு. இவ அப்படியே பகட்டிக்கிட்டு வந்துட்டா, பகட்டிக்கிட்டு. மாமா எல்லாம் சரிதான் மாமா, இருங்க எல்லாம் சரிதான். இந்த பிள்ளை கருத்துக்கு கீழே எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா மூஞ்சி தானே ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன யாழ பார்த்து பேச? நீ என்ன காலால கொரியாடி காலால அப்படியே கத்தாரி காயந்தாளுக்கு எந்த ஊர்ல புருஷனை பொண்டாட்டி தீபாவளிக்கு வாட்டின கதவாளி மாதிரி. மானாங்குடி பிள்ளைத்தி கிராமத்தில் வந்து ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணான்னு கேட்டால் பூரா பார்த்துட்டு போன ஊரா சொல்லட்டும். மானாங்குடி பிள்ளைத்தில வந்து ராதாகிருஷ்ணன் மசுரை புடுங்கினான்னு சொல்லட்டும். என்ன சேலையை தாடா பிடிச்சி உள்ள அதுக்குள்ளே முடி இறக்கிட்டாலே. புருஷன் நல்லா இருக்கட்டும் கோயிலுக்கு முடி இறக்கியிருக்கா. ஐயா எனக்கு படபடன்னு வரதா இப்படி ஒரு பொம்பளைய கடி. ஆனால் பக்கத்தில் ஒரே தலைப்பு லக்கண வாடையா வருதடா. கண்டிண்ட கப்பு கண்டிண்ட கப்பு. என்ன பண்ணுவேன்? சரியா மூத்தவடியா ஓட்டு. நீ இலையது எப்படியா இலைய வடி வாடி 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 அனுசரிச்சு நடந்துக்க. கண்டுண்ட கப்பு தகச்சி அது என்ன குளத்துல வருதோ தங்கச்சி வரும்போது முளைப்பாரிட்டு வர மாதிரியே வரும். மயிலாடு பறையிற நகாடி இருக்கு.
மாட்டேங்குதுன்னு. நீங்க பண்றதில்ல எதுவுமே, அதுதான் பண்ணுது. அண்ணா அண்ணா ஐயையோ, ஐயையோ, ஐயோ. அதான்டா, நீ மண்டையிலே அடிக்கிற ஆளா தானே இருக்கும். அண்ணா வணக்கம். கருது புரு அண்ணா 7:30 மங்களகரமா நினைச்சிருக்கேன். தஞ்சாவூர் போன தண்டனை கேட்டானக்கா. இந்த டண்டனுக்கு யாரு? பொம்மைக்கு புடவை கட்டின மாதிரியே இருக்குது. மூத்தவடியா? ஐயையே, ஆ. மூத்தவடியா இல்ல. நாத்துனா எப்படி நாத்தனா? அவர் ஏத்துனார் நீங்க. அண்ணா 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 என்னத்தை ஏத்துனிய? என்னத்தை ஏத்துனிய? நேற்று நம்ம ஆட்டுக்கு சோழ நாற்று ஏற்றினேன். அதனாலயா நாத்தனா? அந்த நாத்தா இருக்கும்போது அதை சேத்தா அறுத்துட்டேன். மார்க்கெட்ல கர்ணக்கிழங்கு ஏத்திட்டாரு. ஏய், அது பேரு சிவசங்கை இல்லடி, சிவகங்கை. கிழங்கு ஏத்துனாருன்னு பார்த்தா அப்புறம் சொரக்காயா எச்சி வேற இடத்துல தெரிஞ்சு. அண்ணா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தெரியும். நீங்க இவங்களை எதை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க? இதை பார்த்து மனசை பார்த்து. அது எங்கடி? என்னத்தா அது மாட்டு முளைக்குச்சி மாதிரி. அண்ணா ஐயோ எனக்கு படவுடன்னு வருது. யாராவது ப்ரெஷர் மாத்திரம். அண்ணா குழம்புச்சியை பார்த்துட்டீங்களா? அண்ணா அண்ணா இவங்க மாசமா இருக்காங்களாம்ல? 3 மாசம் முழுகாம இருக்கேன். ஆனால் இந்த உன் வாழ்க்கையை சீரழிச்சவன் எவனாவது அவன் கேவல பையன் அவன். அது பெரிய கலப்பை, இந்த அவசாரி பையன். ஏயா, யோ, களவாணி பையன், கள்ளிக்காரி, களவாணி பையன். யோ, இந்தாயா, யோ. என்னதான் கிளி மாதிரி பொண்டாடினாலும் குரங்கு மாதிரி அப்பா நேத்து பாரு. யாரை பார்த்து இதுல போய் யாரை பார்த்து குரங்குன்ற? என்ன என்ன நீ பெரிய அளவுல கொண்டவ? நான் கால்ல ஒருத்தரா, கையில ஒருத்தரா, மண்டையில ஒருத்தரா? இல்ல சொல்றவன் முத உனக்கு அது இருக்கா? எது இருக்கா? முத அது இருக்கா? அப்படியே நத்து நத்து நத்து. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். நீ ஏன் அப்படியே அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற நீ. என்ன இருந்தாலும் ஸ்கிப்பிங் விளையாட்டு. எங்க அண்ணன் ரெண்டையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அண்ணன் படுற வட்ட பாரு பாவம். என்ன நன்னம் படுறாரு, பட மாட்டாம படுறாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா இது வாயில முத்தம் கொடுக்கறது எப்படி இருக்கும்? அரி நீ சரியான பொம்பளை. உனக்காக என் புருஷனை நான் விட்டு கொடுக்கறடி. எனக்கு இனிமே இந்த ஆள் வேணாம். ஏய் என் உடம்புக்கும் என் வீரத்துக்கு நான் 5 கொண்டாடி கூட கட்டி வேண்டிய. நீங்க அப்படியே பொளந்து தள்ளிட்டாலும். ஏன்டி கையை பிடிச்சி பார்த்து அழுகிற? என்னது இந்த லூசு? எதுக்கு லூசும் அழுகுற? கைய பிடிக்கையில விறகு கட்ட இருந்துச்சே மச்சான். இப்ப எப்படி இருக்கு? இன்னைக்கு லொலலொலன்னு போச்சே. ஏண்டி கேளக்கார வீட்டுக்கு அதிகமா போவியோ? அவன் தாறு போட்டு துருந்துட்டா அவருக்கு. ஏதா உறிஞ்சிட்டா அதுக்கு சுரிஞ்சிட்டா. அட போட்டதாக்க முட்டை. அப்பா வந்து என்ன விவரம் சொன்னாரு? போதும் தா. இல்ல நீதான். நத்திந்து அண்ணா பறைய வரட்டா. ஒரே விரட்டு. ஆலோலம் 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 சோ ஆலோலமே. ஆலோலம் லால 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 லால. அவர் தானடி செய்ய, நீ ஏண்டி செய்யற? ஆளுக்கு ஒரு பக்கம் 2 பறைய வரட்டும். வணக்கத்துக்குரிய பெரிய வந்தா தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும். அப்படியா? ஆலோலம் சோ. சோ ஏய், பறவையெல்லாம் மேல வருது, நீ கீழே கூட்டிட்டு கிடக்குற. ஐயோ மானம் போகுதே. சுத்திரு சுத்திரு. என்னம்மா அந்த பிள்ளை உள்பாவோட கட்டாம எதையும் உள்பாட கட்டாம என்னடா சவுண்டை கவர கடிச்சு.